ரொம்ப நல்லா இருந்தது. எமோஷன் செகண்ட் ஹாஃப்ல ஒரு எமோஷன் இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பவிஷோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரியே இல்ல. ரொம்ப நல்லா இருந்தது. ஜென்சி அப்படிலாம் சொல்றீங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லார் லைஃப்ல இந்த மாதிரி கண்டிப்பா கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. எவ்ரி ஒன் கேன் ரிலேட். எஸ் எஸ் இட்ஸ் யூஷுவல் லவ் ஸ்டோரி. கொஞ்சம் கொஞ்சம் இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். நிறைய பார்ட்டி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. பாக்கலாம்ண்ணா, அவ்வளோ பாக்கலாம்ண்ணா. இப்போதைக்கு என்ன நடக்குதோ அது மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா நான் அந்த படமே பாக்கல. நான் பார்த்தது லவ் என்னன்னே தெரியல அந்த படத்துல வச்சிருக்காரு. ஒரு காதலை வந்து பாரதி ராஜாவில இருந்து பாலச்சந்திரன்ல இருந்து பல டைரக்டர்கள் பலவித கோணங்கள்ல கொண்டு போயிருக்காங்க. இவர் இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஜென்சியினுடைய காதலை சொல்றாரு. காதல் வந்து அழுத்தமா இல்ல, அதாவது மாறிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி கிளைமேக்ஸ் அவர் யூஸ்வல் லவ் ஸ்டோரின்னு போடுறாரு. அதனால படம் வந்து முக்கால்வாசி எல்லா காதல் படங்கள்ல உள்ள காதல் மோதல் எல்லாமே இருக்கு. ஆனா பின்னால வந்து இவதான் இந்த காதல் இதுதான் காதல் அப்படின்னு சொல்லி இல்லாம மனசு மாறுது. ஒருவேளை நம்ம இன்றைய மனித குலத்துடைய சிந்தனை போக்கு மாறி வருங்கிற ஒரு சைக்கலாஜிக்கலா அணுகியிருக்காரு தனுஷ். ஒரு கேள்வியை வச்சிருக்காரு. அந்த காதலுக்கு புதிய இலக்கணம் போகுது. இந்த போக்குக்கு விடை வந்து போக போக மற்ற காதல் கதைகள் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எனக்கு வயது 68. நான் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். என்னுடைய பேர் இங்கர் சார். நான் தேனி நடராசு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன். என்னுடைய பிள்ளைகளோட என்னுடைய பேத்தியோட வந்திருக்கேன். அப்ப என்னை போல 68 வயதான ஒருத்தர் வந்து இந்த ஜென்சிங்கிறாங்கல்ல, இந்த ஜென்சியினுடைய மனப்போக்கு என்னங்கிறத இந்த படம் சொல்லுங்க. ஆனா வந்து தனுஷ் வந்து அவருடைய என்ன சொல்றது அடுத்த தலைமுறையை வச்சுதான் நடிக்க வச்சிருக்காரு. அப்ப இந்த தலைமுறைய பழைய தலைமுறையை சேர்ந்த தனுஷ் பார்க்கிறாரு. தனுஷுடைய அக்கா பையன் அவர் வந்து தோற்றத்திலும் குரல்லையும் டைலாக் டெலிவரியும் தனுஷனுடைய 85% அவர் மாதிரியே இருக்காரு. இது ஒரு சக்சஸ் தான். நமக்கு தனுஷ் வந்து இன்னொரு கோணத்தில் நடிக்கிற மாதிரி அவர் அதை மாத்திக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. ஒரே ரத்தத்துல பிறந்தவங்க அப்படித்தானே இருப்பாங்க. அதனால காதல்ல கூடிய சிக்கல்களை பல பேர் பல மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. அந்த யூஸ்வல் ஸ்டோரியில இருந்து இன்னைக்கு 2025 ஒரு புதிய கோணத்துல ஒரு சிக்கல் ஏற்படுத்தி அதுக்கு விடைகான முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த விடையை உடனே செய்ய முடியாது. ஒரு பெரிய ஓப்பன் எண்டு ஸ்டோரி மாதிரி இருக்கு. அடுத்து வரக்கூடிய படங்கள்ல இதுக்கு நிறைய விடை கிடைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.